ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜிடியாவை என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்வர்ஸ் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் பார்த்துட்டோம். ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா சைன் ஃபார்மேட்டில் ஹச்சுங்கிற ஃபார்மேட் வந்துச்சு அப்படின்னா அது ஹைபர்போலிக், அதாவது சைன் ஹச்எக்ஸ், காஸ் ஹச்எக்ஸ், டேர்ன் ஹச்எக்ஸ் அப்படின்னு அதை பற்றி பார்த்தோம் இல்லையா? இப்போ அதிலே இன்வர்ஸ் வச்சு பார்க்க போகிறோம். அதனால தான் இன்வர்ஸ் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபார்முலாஸ் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ஃபார்முலாஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு கீழே ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, h இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு log ஆஃப் x ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கலாங்களா? ஃப்ரண்ட் சைடு எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒய்னு கன்சிடர் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ ஒய்னு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒய்ன்னு தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆன்சரை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ போடலாங்களா? கவனிங்க, இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ என்ன எடுத்திருக்கேன், சைன் h இன்வர்ஸ் ஆஃப் x ஈக்குவல் டு y அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும், x ஈக்குவல் டு சைன் h ஆஃப் y. ஓகேங்களா? இது ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன். இதில் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனை இதுக்கு போன வீடியோலே பார்த்துட்டோம். ஓகேங்களா? e பவர் hy எப்படி எழுதுவோம், e பவர் x மைனஸ் e பவர் ஒய்ன்னு இருக்கிறதுனால e பவர் y மைனஸ் e பவர் மைனஸ் ஒய் டிவைடட் 2. ஓகேங்களா? e பவர் y மைனஸ் இதை எப்படி எழுதுறேன் அப்படின்னா 1 டிவைடட் e பவர் y டிவைடட் 2 எழுதிக்கிறேன். இதை இங்கே கிராஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போது e பவர் 2y தி ஹோல் ஸ்கொயர் பெருக்கும்போது e பவர் y இன்ட்டு e பவர் y தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைடட் e பவர் y. கீழே ஒரு 2 இருக்குங்க, அதை எழுதிக்கிறேன். இந்த சைடு என்ன இருந்துச்சு, எக்ஸ் இருந்துச்சு. இதை இங்கே கிராஸ் பண்ணிடலாங்களா? அப்போ என்ன கிடைக்கும், 2x e பவர் ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1. இதை அப்படியே ஆர்டர் பண்ணுறேன், கரெக்டாக எழுதுறேன்னு பாருங்கள். இஒய் தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2x e பவர் ஒய் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த வேல்யூவை இந்த சைடு கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், இது ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். அப்போ குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் எக்ஸ் இ பவர் ஒய் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் 2a. ஓகேங்களா? அப்போ இ பவர் ஒய் ஈக்குவல் டு இங்கே இது இந்த இ பவர் ஒய்க்கு முன்னாடி இருக்கிறதா ஏயோட வேல்யூ. ஏயோட வேல்யூ என்ன இருக்குது, 1. பியோட வேல்யூ என்ன இருக்குது, ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 2x, சியோட வேல்யூ மைனஸ் 1. கொண்டது அப்ளை பண்ணிடலாங்களா? ஸோ மைனஸ் பி மைனஸ் 2x, ஸோ என்ன வரும் ப்ளஸ் 2x ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா பி ஸ்கொயர், அப்போது 4x ஸ்கொயர் மைனஸ் 4 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1, சியோட வேல்யூ மைனஸ் 1 டிவைடட் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ 1. ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும், 2x ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4 டிவைடட் 2. அப்போது 2x ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட்டா இதுலேருந்து 2 காமன் வெளியே எடுத்துடுறேங்க. ஓகேங்களா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும் டிவைடட் 2. இதுலேருந்து 2 காமன் எடுத்து இந்த 2வால் கேன்சல் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகேங்களா? எதோட வேல்யூ, இ பவர் ஒய்யோட வேல்யூ. ஓகேங்களா? எனக்கு ஒய்யோட வேல்யூ தான் வேணும் அப்படிங்கிறதுனால நான் லாக் எடுக்கிறேன். அப்போ லாக் இ பவர் ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்கும். ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துக்கோங்க. இதில் ஈக்குக்கு லாக் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்னுடைய ஒய் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஒய் அப்படின்னு தான் வந்திருக்கு ஆன்சர். ஒய்ங்கிறத என்னென்னு கன்சிடர் பண்ணலாம், ஃபஸ்ட்டாக ஸ்டார்டிங்லேயே ஒய் அப்படிங்கிறத சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கன்சிடர் பண்ணோம். ஓகேங்களா? அப்போது சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்மேட் என்னது அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 முடிஞ்சிருச்சுங்களா? அதே மாதிரி தாங்க காசுக்கும். இப்போ பாருங்கள், காஸ் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த காஸ் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்ன கன்சிடர் பண்ணுவீங்க, ஒய். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் ஹச் ஒய். காஸ் ஹச் ஒய்யோட ஃபார்முலா என்னது, இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய் டிவைடட் 2. இந்த இ பவர் மைனஸ் ஒய் எப்படி எழுதுவீங்க, 1 டிவைடட் இ பவர் ஒய். இதை இங்கே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவீங்க, ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணி. ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவீங்க, இதை ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் கன்சிடர் பண்ணிக்கோங்க. கன்சிடர் பண்ணி இதுக்கு இந்த இ பவர் ஒய்க்கு முன்னாடி இருக்கிறது இதுதான் ஏயோட வேல்யூ 1, பியோட வேல்யூ மைனஸ் 2x, சியோட வேல்யூ 1ன்னு எடுத்து என்ன பண்ணுங்கள், குவாட்ரடிக் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணால் உங்களுக்கு இ பவர் ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். நமக்கு ஒய்யோட வேல்யூ தான் என்னென்னு கன்சிடர் பண்ணோம், கொஸ்டினை கன்சிடர் பண்ணோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ ஒய் தான் வேணுங்கிறதுனால என்ன பண்ணுங்கள், லாக் எடுங்க, 2 பக்கட்டும். அப்போ லாகுக்கு இ கேன்சல் ஆகிட்டு ஒய் ஈக்குவல் டு அப்படின்னு கிடச்சிரும் ஆன்சர். ஒய் என்னென்னு கன்சிடர் பண்ணோம், காஸ் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணோம், ஆன்சரை முடிச்சிட்டோம். புரியுதுங்களா? இப்போ டோன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைட 1 மைனஸ் எக்ஸ். இதை ப்ரூவ் பண்ணுவாங்களா? கவனிங்க, நம்ம பாருங்கள், டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் என்னன்னு கன்சிடர் பண்ண போகிறோம், ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இதை சைட் முடிச்சுன்னா கிடைக்கும் டேர்ன் ஹச் ஆஃப் ஒய்ன்னு கிடைக்கும். டேர்ன் ஹச் ஒய்யோட வேல்யூ என்னது, இ பவர் ஒய் மைனஸ் இ பவர் மைனஸ் ஒய் டிவைட இ பவர் ஒய் ப்ளஸ் இ பவர் மைனஸ் ஒய். அதே ஃபார்மேட் இப்போ காசு சைனுக்கு என்ன ஃபார்மேட் யூஸ் பண்ணுமோ அதே தான். இ பவர் ஒய் மைனஸ் 1 டிவைட இ பவர் ஒய் டிவைட இ பவர் ஒய்
ப்ளஸ் 1 டிவைடட் இ பவர் ஒய். ஓகேங்களா, கிராஸ் பண்ண வரைக்கும் இ பவர் ஒய் இல்லைனா 2yன்னு கூட எழுதிக்கலாம். ஒய் தி ஹோல் ஸ்கொயர் நான் இ பவர் 2yன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் இ பவர் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் எழுதினாலும் இ பவர் 2yன்னு எழுதினாலும் ஈக்குவல் தான். ஓகேங்களா, அப்போது ஏன்னா இ பவர் 2y அப்படின்னாலும் இ பவர் ஒய் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னாலும் ஒன்று தான். இது எப்படி எழுத முடியாது அப்படின்னா இ பவர் ஒய் ஸ்கொயர் தான் எழுத முடியாது, இதுதான் ராங். ஓகேங்களா, அப்போ நான் இ பவர் 2y மைனஸ் 1 டிவைடட் இங்கே என்ன இருக்கும் கீழே இ பவர் ஒய் டிவைட் இதை கிராஸ் பண்ணும்போது இ பவர் ஒய் e power 2y plus 1 divided e power y. e power y க்கு e power y cancel ஆயிடுச்சு அப்படின்னா e power 2y minus 1 divided e power 2y plus 1 இருக்கும். ஓகேங்களா, இந்த சைடு என்ன வேல்யூ இருந்துச்சு, x இருந்துச்சு. இதை இங்கே கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா x e power 2y plus x equal to e power 2y minus 1 இருக்கும். கரெக்டுங்களா, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா e power y டேர்ம் இருக்கிறத ஒரு சைடாக கொண்டு வந்துடுறேன். அப்போ x e power 2y minus e power 2y equal to plus 6 போனச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் 6 ஆகும். அப்போ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் இதுக்கு கேன்சல் பண்ணணுங்கிறதுனால இதுலேருந்து மைனஸை காமனாக எடுக்கும்போது இங்கே என்ன பண்ணுவோம் இது அப்படின்னா இது அப்படியே மாறிக்கும். அப்போ இ பவர் 2y மைனஸ் எக்ஸ் இ பவர் 2y ஈக்குவல் டு அதாவது ஒரு மைனஸால் அப்படியே டோட்டலாக டிவைட் பண்ணிடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 1. இப்போ இ பவர் 2y காமனாக எடுத்துனா கிடைக்கும் 1 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 1. அப்போது இ பவர் 2y equal to x plus 1 divided 1 minus x. ஓகேங்களா, இப்போது y தானே வேணும், அதனால் log எடுக்க போகிறேன். அப்போ log of e power 2y equal to x plus 1 divided 1 minus x. க்கு log cancellation கிடைக்குங்க, 1 y மட்டும் கிடைக்குங்களா. அப்போ 2y equal to x plus 1 divided 1 minus x. அப்போ y equal to ஸோ இந்த சைடு லாக் எடுத்தால் இந்த சைடு லாக் எடுக்கணுங்களா, மறந்துட்டே பாருங்கள். ஓகேங்களா, ஸோ y ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் இது ஒரு ஆர்டருக்காக 1 + xன்னு எழுதிக்கிறேன். ஓகேங்களா, பார்வைக்காக எப்படி மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை. புரியுதுங்களா, y என்னென்னு கன்சிடர் பண்ணோம், கன்சிடர் பண்ணோம். அப்போ டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் y என்னென்னு கன்சிடர் பண்ணோம், டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் xன்னு கன்சிடர் பண்ணோம். ஈக்குவல் டு 1/2 லாக் ஆஃப் 1 + x divided 1 minus x. ஓகேங்களா, நீங்கள் பாருங்கள் இங்கே நல்லா கவனிங்க. இங்கே இதுக்கு நான் இந்த வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒய் டேர்ம் தான் வேணும். அதனால தான் ஒய்யோட டேர்ம் வெளியில் காமன் எடுக்க போகிறேங்கிறதுனால இந்த சைடு கொண்டு வந்துட்டு எக்ஸ் அந்த சைடு கொண்டு போனேன். ஓகேங்களா, எதுவும் டவுட் இல்லையே. ஓகே, இப்போது இந்த 3 ஃபார்முலாவோட ஃபார்மேட்டும் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது sin h இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னா log of x plus square root of x square plus 1. அதேமாதிரி cos h இன்வர்ஸ் ஆஃப் x அப்படின்னா log of x plus square root of x square minus 1. அதே மாதிரி டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் x ஓட ஃபார்மேட் என்னது, 1/2 log of 1 + x divided 1 minus x. இதை ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபார்முலாவில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, இது லிமிட்டேஷன். ஓகேங்களா, இப்போ எக்ஸோட வேல்யூ மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட் வரைக்கும் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக என்ன கிடைக்கும், இதில் ஒரு வேல்யூ கிடைக்கும்னு அர்த்தம். இதுவே இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 இருக்கிறதுனால இந்த இந்த எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னா 1 இருக்கணும், இல்லைனா 1 விட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா மைனஸ் வேல்யூ கிடைக்கும், மைனஸ் இருந்துச்சுன்னா ஐ வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ இதோட லிமிட்டேஷன் என்னது அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 1 விட ஜாஸ்தியாக இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா போட முடியும். அதே மாதிரி இங்கே இந்த எக்ஸோட வேல்யூ 1 விட ஜாஸ்தியாக இருந்தால் மட்டும்தான், அதாவது மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் வேல்யூ ப்ளஸ் வேல்யூ நம்ம மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். ஓகேங்களா, நமக்கு 1 விட ஏன்னா 1 - 1 போட்டிங்க அப்படின்னா 1 - 1 வரைக்கும் 0. அப்போது எனிதிங் டிவைடட் 0னா இன்ஃபைனைட் ஆகிடும் இல்லையா. ஸோ அப்போ இந்த வேல்யூ எப்படி இருக்கணும் அப்படின்னா 1 விட ஜாஸ்தியாக இருக்கும்போது தான் டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதே மாதிரி தான் காட்டு h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அடுத்து கொசிகன் h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ், அடுத்து சீக்கன் h இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்மேட் இதே மாதிரி டெரைவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அடுத்து ஓகே சம் பார்க்கலாங்களா. ஷோ தட் டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் காஸ் தீட்டா ஈக்குவல் டு இதை கொண்டு வரணும். இப்போ இந்த ஃபார்மேட் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இசட்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு லாஸ்ட்டாக இசட்டில் கொண்டு வந்து ஆன்சரை முடிக்க போகிறேன். ஓகேங்களா, நல்லா கவனிச்சா இப்போ நல்ல ஈஸியஸ்ட் சம் தாங்க. இப்போ டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் cos theta equal to z அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போது cos theta equal என்ன கிடைக்கும், டேர்ன் h இன்வர்ஸ் ஆஃப் இங்கே என்ன வரும் டேர்ன் h ஆஃப் zன்னு ஆயிரும். ஓகேங்களா, எனக்கு என்ன ஃபார்முலா தெரியும் அப்படின்னா சீக்கன் h ஸ்கொயர் z ஈக்குவல் டு 1 மைனஸ் டேர்ன் h ஸ்கொயர் zன்னு எனக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் ஆன்சர் கொண்டு வர போகிறேன். ஓகேங்களா, ஓகே போடலாங்களா. அப்போ கவனிங்க, அப்போ என்ன கிடைக்கும் ஈக்குவல் டு 1 மைனஸ் டேர்ன் h ஸ்கொயர் என்ன போடலாம் காஸ், அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டா
1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாங்கிறது எதோட ஃபார்மேட்டு சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா வேல்யூ அளவு 1. அப்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ அளவு சைன் ஸ்கொயர் தீட்டா. இங்கே என்ன வேல்யூ இருக்குது, சீக்கன் ஹச் ஸ்கொயர் இசட்னு இருக்குது. இதை நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா சீக்கன் ஸ்கொயருக்கு ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ 1/சீக்கன் அப்படிங்கிறது 1/காஸ்ன்னு வரும். அப்போது 1/காஸ் இசட். இங்கே என்ன கிடைக்கும் 1/. சைன்கிறது இதோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனோடது, கொசிக்கன் தீட்டா. ஸோ இதை இங்கே கிராஸ் பண்ணி இதை இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி கிடைக்கும், கொசிக்கன். இதை எப்படி எழுதிக்கலாங்களா, கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஹச் இசட். ஓகேங்களா, எனக்கு இசட்டோட வேல்யூ தான் வேணும். ஏன்னா இசட்டோட வேல்யூ தான் கொஷினாக கன்சிடர் பண்ணியிருந்தேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்போ இசட் ஈக்குவல் டு இது இந்த சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன கிடைக்கும், காஸ் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் கொசிக்கன் தீட்டா. புரியுதுங்களா, அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சிடுச்சு. ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாமா. ரெண்டாவது சம் பாருங்கள், என்ன வேல்யூ கொடுத்துருக்கு, டேர்ன் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கன் தீட்டாவா போடுறோங்களா. ஈஸி தான். ஓகேங்களா, அதே ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா, போடுவோமா. இப்போ என்ன இருக்குது, டேர்ன் ஹச் இன்வெர்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறேன். சைன் தீட்டாவை என்னென்னு கன்சிடர் பண்ண போகிறேன் அப்படின்னா இசட் அப்படின்னு கன்சிடர் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ டேர்ன் யூஸ் பண்ணுற மாதிரியான ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது, சீக்கன் ஹச் ஸ்கொயர் இசட் ஈக்குவல் டு 1 மைனஸ் டேர்ன் ஹச் ஸ்கொயர் இசட். இதுக்கு பதிலாக என்ன பண்ண அப்ளை பண்ண போகிறேன், இந்த ஃபார்மேட் எப்படி கொண்டு வந்துடுறீங்களோ அதை மறந்துட்டே பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் டு டேர்ன் ஹச் ஆஃப் இசட். ஓகேங்களா, இப்போ டேர்ன் ஹச் ஸ்கொயர் இசட்னு இருக்கு இல்லையா, அப்போ இதுக்கு பதிலாக என்ன போடுவீங்க, சைன் ஸ்கொயர் தீட்டான்னு போடுவீங்க. 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாங்கிறது எதோட ஃபார்மேட்டு, காஸ் ஸ்கொயர் தீட்டோட வேல்யூ. இங்கே என்ன இருந்துச்சு, சீக்கன் ஹச் ஸ்கொயர் இசட்னு இருந்துச்சு. சீக்கன் எதோட ரெசிப்ரோக்கல், காசோட. அப்போ இங்கேயும் 1/ன்னு வரும், அங்கேயும் 1/ன்னு வரும். ஸ்கொயர் கேன்சல் பண்ணி விட்ருவேன். ஓகேங்களா, அதாவது 1/காஸ் ஹச் இசட்னு வரும், இங்கே 1/காசுங்கிறது சீக்கனோட ரெசிப்ரோக்கல். அப்போ இங்கே சீக்கன் தீட்டான்னு வரும். இது இங்கே கிராஸ் பண்ணோம் அப்படின்னா ஈக்குவல் ஃபார்மேட்லேயே வந்துடும். இது எப்படி எழுதிக்கலாம், சீக்கன் தீட்டா ஈக்குவல் டு காஸ் ஹச் இசட்னு எழுதலாம். கரெக்டுங்களா. இப்போது நமக்கு இசட்டோட வேல்யூ தான் வேணும், ஏன்னா இசட்டு தான் நான் கொஷினை கன்சிடர் பண்ணேன். அப்போது இசட் ஈக்குவல் டு இங்கிட்ட வந்துரும்போது என்னவாகும், காஸ் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் சீக்கன் தீட்டா. ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா. தேர்ட் சம் பாருங்கள், காஸ் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் 3i டிவைடட் 4 தென் ஃபைண்ட் தி ரியல் பார்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். இல்லை அப்படின்னா காஸ் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் 3i டிவைடட் 4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ போடலாங்களா. இதுவும் 4 ஸ்டெப் தாங்க. நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டின் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய்னு கன்சிடர் பண்ணுங்கள். இல்லைனா கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே ஆக காஸ் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் 3i/4 ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ இந்த காஸ் இன்வெர்ஸ் அந்த சைடு போணுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா காஸ் ஆஃப்னு ஆயிரும். அப்போ காஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 3i டிவைடட் 4. ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலா நம்ம ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் படிச்சிடும். ஓகேங்களா, ஸோ காஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னா காஸ் ஹச் எக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் ஐ சைன் ஹச் எக்ஸ் சைன் ஒய். ஓகேங்களா, ஈக்குவல் டு இந்த வேல்யூ, அதாவது ரியல் பார்ட் இல்லைங்கிறதுனால 0 போட்டிருக்கும். இந்த சைடு ரியல் பார்ட்டையும் இந்த சைடு இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ அது காஸ் ஹச் எக்ஸ் காஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஓகேங்களா, இந்த காஸ்க்கு இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ காஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ ஒய்யோட வேல்யூ காஸ்க்கு எங்கே 0வாக இருக்கும், π/2. ஓகேங்களா, ஸோ இங்கே என்ன கிடைக்கும், ஒய் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, காஸ்க்கு எங்கே 0 கிடைக்கும், π/2. அப்போ ஒய்யோட வேல்யூ அளவு π/2. ஓகேங்களா, இங்கே பாருங்க, அடுத்து இமேஜினரி பார்ட் ஈக்குவல் பண்ணும்போது இந்த வேல்யூ கிடைக்குதா, இங்கே சைன் ஒய்யோட வேல்யூக்கு பதிலாக வேல்யூ கொடுப்போம், அவ்வளோதான். ஓகேங்களா, சைன் ஹச் எக்ஸ் சைன் ஒய்க்கு பதிலாக வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், π/2 அப்ளை பண்ண போகிறோம், ஈக்குவல் டு 3/4. சைன் π/2ஓட வேல்யூ அளவு 1. ஓகேங்களா, அப்போ இதோட வேல்யூ 1ங்கிறப்ப 1 இன்ட்டு இந்த வேல்யூ மட்டும் தான் கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ சைன் ஹச் எக்ஸ் ஈக்குவல் டு 3/4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சைன் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் 3/4. ஓகேங்களா, இப்போ எனக்கு என்ன வேணும், ரியல் பார்ட் எக்ஸோட வேல்யூ தானே வேணும். அப்போ இந்த ஃபார்மேட்டை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குது, இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, ஃபார்முலா அதாவது சைன் ஹச் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன ஃபார்முலா, லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு தெரியும். இந்த ஃபார்முலா எழுதிருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்முலா என்ன பண்ணுங்கள், எக்ஸுக்கு பதிலாக 3/4ங்கிற ஃபார்முலா அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். புரியுதுங்களா, நம்ம கொடுத்துருக்க ஃபார்மேட்டை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு கன்சிடர் பண்ணுவாங்க. அடுத்து இந்த காஸ் ஹச் இன்வெர்ஸ் அந்த சீர் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா காஸ் ஹச் ஆக்கணும். ஓகேங்களா, இதுக்கான ஃபார்முலா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் படிச்சிருக்கோம் இல்லையா, இது அதாவது காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் ஐபிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட்டை பிரிச்சிடும்.
பிரிச்சுட்டு இதுலேருந்து ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணி இங்கே கொண்டு வந்து ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ கிடைக்குது sin h inverse of அப்படின்னு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு நமக்கு sin h inverse ofக்கான ஃபார்முலா தெரியும். அதில் எக்ஸுக்கு பதிலாக 3/4ன்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஓகே, ஃபோர்த் சம் பாருங்க. cos h u equal to secant alpha, then find the value of u. u ஓட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? கவனிங்க, cos h u equal to ஸோ u equal to இது எந்த சைடு கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா cos h inverse of secant alpha. இதை எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா cos h inverse of xன்னு ஆயிரும். அப்போ cos h inverse of xக்கு என்ன ஃபார்முலா? log of x plus square root of x square minus 1. அப்போ இந்த secant alphaவை xன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு இந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ண போகிறோம். அப்போ xக்கு பதிலாக என்ன போடுவீங்க? secant alpha. ஓகேங்களா? ஸோ secant alpha xக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? secant alpha. இதுக்கு பதிலாக போய் secant square alpha minus 1. secant square alpha minus 1ஓட வேல்யூ என்னது? tan square alpha. secant square alpha minus 1ஓட வேல்யூ என்னது? tan square alpha. ரூட்டுக்குள்ளே tan square alpha வெளியே எடுத்தோம் அப்படின்னா tan alpha. ஸோ ஆன்சர் வந்துருச்சு யூவோட வேல்யூ. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். cos h u equal to cosecant alpha. cos h u equal to cosecant alpha. Then find the value of u. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? cos h u equal to, ஸோ இதை போடலாங்களா? இப்போ u equal to cos h u equal to cosecant alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ cos h inverse of cosecant alpha. ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன தெரியும்? cos h inverse of x ஓட ஃபார்முலா என்ன தெரியும்? x plus log of x plus square root of x square minus 1 தெரியும். ஓகேங்களா? இப்போ இங்கே இந்த ஃபார்மேட்டில், இதே ஃபார்மேட்டில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்? cosecant அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். அப்போது log of cosecant alpha plus square root of cosecant square alpha minus 1. அப்போது log of cosecant alpha, இது வந்து cot square alpha இல்லையா? cot square வெளியே எடுக்கும்போது cot alpha. ஓகேங்களா? அதே மாதிரி sin h u equal to tan alpha அப்படின்னா இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி sin h u equal to cot alpha அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இதே ஃபார்மேட். ஓகேங்களா? tan h of x by 2 equal to tan x theta by 2. Then find the value of x. ஓகேங்களா? ஸோ இந்த கொடுத்துருக்க வேல்யூ எடுத்துக்கோங்க. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா x by 2 equal to tan h அந்த சைடு பண்ண ஆயிரும் அப்படின்னா tan h inverse of ஆயிரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போது இந்த x by 2 மட்டும் இந்த சைடு வச்சுட்டு இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா tan h inverse of tan theta by 2. ஓகேங்களா? இப்போது நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? tan h inverse of xக்கான ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா? என்ன தெரியும்? 1/2 log of 1 plus x divided 1 minus xங்கிற ஃபார்முலா தெரியும் இல்லையா? இப்போ இங்கே x இருக்கிறதுல என்ன இருக்குது? tan theta by 2ன்னு அப்ளை பண்ண போகிறேன். அப்போ 1/2 log of 1 plus tan theta by 2 divided 1 minus tan theta by 2. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே ஏதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? இப்படி எழுதிக்க போகிறேன். இந்த 1 அப்படிங்கிறத எந்த இடத்துல டேர்னுக்கு 1 வரும்? by/4ல். அப்போ tan by/4 plus tan theta by 2 divided 1 minus tan by/4 இந்த இடத்துல ஆட் பண்ணுறதுனால ஒன்றும் சேஞ்சஸ் ஆகாது. ஓகேங்களா? இப்போது இந்த இடத்துல by/4 ஆட் பண்ணுறதுனால இதோட சேஞ்சஸ் எதுவுமே ஆகாது. நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா எனக்கு tan of a plus bங்கிற ஃபார்முலாவும் a minus bக்கான ஃபார்முலாவும் தெரியும். அதை இங்கே யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது tan of a plus b அப்படிங்கிறத tan a minus tan b divided 1 minus tan a. இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே மைனஸ், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ், இங்கே ப்ளஸ் இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் தான் வரும். tan a tan b அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதை பார்க்கும்போது இந்த ஃபார்மேட் மாதிரியே இருக்கு பாருங்கள். அப்போ இதை எப்படி எழுதிக்கலாம்? log இந்த ஃபார்மேட்டை ஃபுல்லாக tan of a plus b. ஏயோட வேல்யூ by/4, இங்கே பியோட வேல்யூ theta by 2. ஓகேங்களா? இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சு? x/2 இருந்துச்சு இல்லையா? ஓகேங்களா? இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சு? x/2 இருந்துச்சு. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ log of tan by/4 ப்ளஸ் theta by 2. இந்த கொஷின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள். tan hx equal to cos theta. Then find the value of x. சேம் ஃபார்மேட். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்மேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ tan hx equal to cos theta கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ x equal to எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ண போகிறோம். அப்போ tan hங்கிறது என்னவாகும்? tan h inverse of. ஓகேங்களா? tan h inverse of எக்ஸோட ஃபார்முலா என்னது? 1/2 log of
1 plus x divided 1 minus x. இதில் xக்கு பதிலா என்ன போடுங்க அப்படின்னா cos theta அப்படின்னு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா, இது எதோட ஃபார்முலா அப்படியே பார்க்கும்போது 1 plus cos divided 1 minus cosனா என்னது cot square theta by 2. அதுவே 1 minus cos theta divided 1 plus cos theta எப்படி எழுதுவோம் tan square theta by 2. ஓகேங்களா, ஸோ மேலே ப்ளஸ் கீழே மைனஸ் எழுதலாம் cot square theta by 2. ஓகேங்களா, இங்கே என்ன வேலைங்களா அந்த 1/2 மேலே என்னவாகும் அப்படின்னா, அதாவது a log b அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா log p power a அப்படின்னு எழுதலாம். ஸோ இந்த a மேலே போகும்போது என்னவாகும் அப்படின்னா இந்த 1/2க்கும் இந்த 2க்கு கேன்சல் ஆகிட்டு என்னவாயிரும் அப்படின்னா அந்த 1/2 கேன்சல் ஆகிட்டு log of cot theta by 2 அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்கள், cot hx equal to secant theta. தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா இதுதான் ஆன்சர். இதே ஃபார்மேட்டில் போட்டு பாருங்கள். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், இஃப் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு ஆர். இது வந்து ரொம்ப பெரிய சம். ஓகேங்களா, ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய சம். இது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மேட் போட்டோம்ல, இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சம்மை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, உங்களுக்கு ஆன்சர் வரலை அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் 11th சம்னு போடுங்க. இதோட ஆன்சரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஷார்ட் வீடியோவாக போடுறேன். ஓகேங்களா, இப்போ சூஸ் தி கரெக்ட் பண்ணி பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா. ஓகேங்களா, டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா என்னது 1/2 log of 1 plus x divided 1 minus x. ஸோ ஆன்சர் சி. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் என்ன கிடைக்கும்? ப்ளஸில் வரும். எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா ப்ளஸில் வரும். ஓகேங்களா, ஸோ ஆன்சர் என்னது பி. ஓகே, அடுத்து tan h of x by 2 equal to tan theta by 2. Then the value of x 6. இது வந்து நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம், இப்போ தான் சால்வ் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ பாருங்கள், tan h x by 2 equal to tan theta by 2 அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அப்படின்னா அதுக்கு ஆன்சர் என்னது log tan of theta by 4 plus theta by 2. by 4 plus theta by 2. ஸோ ஏ ஆன்சர். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், if cos hu equal to secant alpha, then the value of u. ஸோ யூவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம்மும் நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். cos hu equal to secant alpha அப்படின்னா நமக்கு யூவோட வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அதோட ஆன்சர் என்னது u equal to log of secant alpha plus tan alpha. log of secant alpha plus tan alpha. ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், cos h inverse of 1 equal to. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா, cos h inverse of 1. நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? cos h inverse of xோட ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும்? log of x plus square root of x square minus 1ன்னு ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்போ log of x இருக்கிறது என்ன போகிறீங்க 1 plus square root of 1 minus 1 கிடைக்கும். ஸோ 0. ஸோ log 1ஓட வேல்யூ நமக்கு தெரியும். log 1ஓட வேல்யூ எவ்வளவு 0. ஸோ இதோட ஆன்சர் என்னது 0. ஓகேங்களா, இது சிடிஎஸ் 2022 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, tan x by 2 equal to tan hx by 2. then the value of cos x cos hx. ஓகேங்களா, ஸோ cos x அப்படிங்கிறத நார்மலாக tan யூஸ் பண்ணி எப்படி எழுதலான்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது cos x அப்படிங்கிறத tan யூஸ் பண்ணி 1 minus tan square theta by 2. இங்கே x இருக்கிறதுனால x by 2 divided 1 plus tan squared x by 2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா, சாதாரணமாக cos x இந்த ஃபார்மேட் எழுதலாம். அதுவே cos hx அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபார்மேட்டில் என்ன பண்ணுவோம், இங்கே எக்ஸ் இருக்கிறதுல ஐஎக்ஸ்ன்னு யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மேட் கொண்டு வருவோம். அந்த ஃபார்மேட் எப்படி கிடைக்கும்னு கேட்டிங்க அப்படின்னா 1 ப்ளஸ் tan h squared x by 2 divided 1 minus tan h squared x by 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, cos xங்கிறது இப்படி எழுதலாம் நம்ம நார்மலாக. அதை cos hxன்னு மாற்றும்போது இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, எக்ஸ் இருக்கிறது என்ன பண்ணுவோம் ஐஎக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணி இந்த ஃபார்மேட் கொண்டு வருவோம். ஓகேங்களா, நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க cos x cos hxன்னு கொண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா, அப்போ இது ரெண்டு இன்ட்டு பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும் 1 minus tan square x by 2 divided 1 plus tan squared x by 2 into இந்த வேல்யூ. அப்போ 1 plus tan இந்த h ஸ்கொயர்டாக h, அதாவது இந்த h இல்லாமல் இங்கே பாருங்கள் tan x by 2 tan h x by 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி tan h x by 2 tan x by 2ன்னு எழுதலாம். நான் அதனால் h எடுத்துகிட்டு எழுதுகிறேன், h இல்லாமல் எழுதிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ இது எப்படி கேன்சல் இது இப்படி கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடைக்கும் 1. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 1. அடுத்த சம் பாருங்கள், tan h inverse of 1/2. நமக்கு tan h inverse of xோட ஃபார்முலா தெரியும் இல்லையா? இப்போ என்ன தெரியும், tan
h inverse of x அப்படின்னா 1/2 log of 1 plus x divided 1 minus xங்கிற ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, டேர்ன் h inverse of 1/2 கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 1/2 போடுங்க. அப்போ 1/2 log of 1 plus x பதிலாக என்ன பண்ண போகிறீங்க, 1/2 divided 1 minus 1/2. இப்போ என்ன கிடைக்கும், 1/2 log of, இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 3/2, இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 1/2. 2க்கு 2 கேன்சல் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1/2 log 3. 1/2 log 3 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். sin h of x equal to 3. தென் எக்ஸோட வேல்யூ ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, sin hxோட வேல்யூ 3 கொடுத்துருக்காங்களே. அப்போ எக்ஸோட வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். அப்போ இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும், sin h inverse of 3 கிடைக்கும். நமக்கு sin x, அதாவது sin h inverse of xக்கான ஃபார்முலா தெரியும். ஓகேங்களா. sin h inverse of x அப்படின்னா log of x plus square root of x square plus 1ங்கிறது ஃபார்முலா. அப்படியே யூஸ் பண்ணுங்கள். x இருக்கிறதுல 3 யூஸ் பண்ண போகிறோம். அப்போது என்ன கிடைக்கும், sin log of x plus 3 plus square root of 3 square 9 plus 1 10. ஓகேங்களா. அப்போ x ஈக்குவல் என்ன கிடைக்கும், log of 3 plus square root of 10. 3 plus square root of 10. ஓகேங்களா. அடுத்து பாருங்கள், x equal to log of y plus square root of y square minus 1. இதை பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா cos hx ஓட ஃபார்மேட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாகவே ஆன்சர் அடிச்சிடலாம். அடுத்து sin h inverse of x அப்படிங்கிறது ஒரு ஆட் ஃபங்க்ஷன். ஓகேங்களா. அடுத்து 2 turn h inverse of 1/2. ஆல்ரெடி போட்ட மாட்டேக்கே, இதே ஃபார்மேட் தான். ஸோ முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு 2ங்கிற வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ அதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாங்களா. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, 2 turn h inverse of 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நமக்கு turn h inverse of xக்கான ஃபார்முலா தெரியும், 1/2 log of 1 plus x divided 1 minus xன்னு. ஓகேங்களா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 turn h inverse of 1/2 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 ஃப்ரெண்டில் எழுதிக்கலாம். இந்த turn h inverse of xக்கு ஒரு 1/2 வரும். ஓகேங்களா. ஸோ 1/2 log of xக்கு பதிலாக 1/2 போட போகிறோம். ஓகேங்களா. அப்போ என்ன கிடைக்கும், 1 plus 1/2 divided 1 minus 1/2. ஓகேங்களா. அப்போ என்ன வேல்யூ கிடைக்குது பாருங்கள், 2. இந்த 2 கூட கேன்சல் பண்ணி விட்டோம் அப்படின்னா log of, இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 3/2 divided 1/2. இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா log 3. இதோட ஆன்சர் என்னது, log 3. அது பாருங்க. ஓகே, அடுத்த சம் பாருங்கள். secant h inverse of 1/2 equal to cosecant h inverse of 3/4. ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணாலும் நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஓகேங்களா. என்ன கொடுத்துருக்காங்க, secant h inverse of 1/2 equal to மைனஸ் கொஸ்டினை பாருங்கள், secant h inverse of 1/2 மைனஸ் cosecant h inverse of 3/4. கொஸ்டின் எடுத்து எழுதிக்கலாமா, cosecant h inverse of 3/4. ஓகேங்களா. இதோட ஆன்சர் தான் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா. ஈக்குவல் டு, இதை ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிடுறேன். ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு secant h inverse of x. அப்போ x இருக்கிறது என்ன பண்ணுவோம், 1/2. இங்கே 1/2 இருக்கிறதுனால அப்போ என்ன கிடைக்கும், log of 1 plus square root of 1 minus 1/2 ஸ்கொயர் பண்ணால் 1/4 டிவைடட் எக்ஸோட வேல்யூ 1/2. ஓகேங்களா. அடுத்து மைனஸ் கொசிக்கன் ஃபார்முலாவில் எக்ஸுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம், 3/4. அப்போது log of 1 plus square root of 1 plus x square. அப்போ 1 plus 9/16 டிவைடட் எக்ஸுங்களா. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னது, 3/4. கரெக்டாக போட்டிருக்கோங்களா. ஸோ என்ன கிடைக்கும், log of, இந்த 2 மேலே போயிடும். ஸோ 2 into, ஓகேங்களா, 1 plus 4 மைனஸ்னால் 3/4. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3/4. ஓகேங்களா. மைனஸ் இங்கே log of 1 plus ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25/16 டிவைடட் 3/4. ஓகேங்களா. ஸ்ட்ரைட்டாக போட்டால் தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்கிப் பண்ணி போட்டுக்கலாம். 2 into 1 plus square root of 3. இந்த 4 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கும்போது கிடைக்கும் அப்படின்னா ஒரு 2 கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இது இங்கே கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா, சரி அடுத்த ஸ்டெப்பில் போடலாம். இங்கே மைனஸ் log of 1 plus 5/4 டிவைடட் 3/4. அடுத்த ஸ்டெப்பில் கிராஸ் பண்ணிக்கலாம். 2 இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 2 plus √3 டிவைடட் 2. அங்கே மைனஸ் log of, இதை இங்கே கிராஸ் பண்ணிங்கன்னா 9/4 டிவைடட் 3/4. இந்த 4க்கு 4 கேன்சல் பண்ணிடலாம். இதில் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு 3 கிடைக்கும். இந்த 2க்கு 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ என்ன கிடைக்கும், log of 2 plus √3
மைனஸ் லாக் ஆஃப் 3ன்னு இருக்கும். நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? லாக் ஏ மைனஸ் லாக் பி அப்படின்னா லாக் ஆஃப் ஏ பை பின்னு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ எப்படி எழுதிக்கலாம்? லாக் ஆஃப் ஏயோட வேல்யூ 2 + √3, பியோட வேல்யூ 3. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்து பி. ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட வேல்யூ இந்த ஃபார்முலாவில் பார்க்கும்போது டேர்ன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்னது? 1/2 லாக் ஆஃப். இதோட ஆன்சர் என்னது? 1/2. அடுத்த சம் பாருங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1/y ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1 டிவைடட் ஒய் ஸ்கொயர் தென் ஒய் ஈக்குவல் டு. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டை இப்படி எழுதுனா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 ரூட்டை விட்டு ஒய் ஸ்கொயர் வெளியே இருக்கும்போது ஒய் கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ஒய் சேர்த்து டிவைடடாக காமன் ஒய். ஓகேங்களா? இது எதோட ஃபார்முலா? கொசிக்கனோட ஃபார்முலா. ஓகேங்களா? எல்லாமே ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா கொசிக்கன் ஹச் இன்வர்ஸோட ஃபார்முலா. அப்போ இதோட ஆன்சர் என்னது? கொசிக்கன் ஹச்எக்ஸ். ஓகேங்களா? அடுத்த பாருங்கள். சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் காட்டெக்ஸ். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன சொல்கிறாங்களாமா? என்ன கொடுத்துருக்காங்க? சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் காட்டெக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இது சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு வச்சுக்குவோம். சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கான ஃபார்முலா ஒரு வாட்டி எழுதிக்கிட்டுங்களா? சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + x² ஃபார்முலா. இதில் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக காட்டெக்ஸ்னு. அப்போது சைன் ஹச் இன்வர்ஸ் ஆஃப் காட்டெக்ஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறீங்க? காட்டெக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + cot²x. 1 + cot²x எப்படி எழுதலாம்? லாக் ஆஃப் காட்டெக்ஸ் ப்ளஸ் 1 + cot(x)ங்கிறது எதோடது? கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ். கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸை ரூட்டை விட்டு எடுக்கும்போது கொசிக்கன் எக்ஸ். ஓகேங்களா? ஸோ என்ன கிடைக்கும்? லாக் ஆஃப் காட்டுங்கிறது எப்படி எழுதலாம்? காஸ் எக்ஸ் பை சைன் எக்ஸ் அப்படி எழுதலாம். கொசிக்கன்கிறது சைனோட தலைகீழி. ஓகேங்களா? அப்போ இது எப்படிக்கலாம்? லாக் ஆஃப் காஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் சைன் எக்ஸ். ஓகேங்களா? நமக்கு தெரியும் 1 + cos 2x அப்படிங்கிறத 2 cos²x அப்படின்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா வெறும் எக்ஸ் தான் இருக்குது. அப்போ 1 + cos x அப்படிங்கிறது எழுதுறதுனால எக்ஸ் இங்கே 2x இருக்கிறதுனால இங்கே எக்ஸ்னு எழுதிருக்கோம். இங்கே எக்ஸ் வேணும் அப்படின்னா அங்கே டிவைடட் 2, அதாவது டிவைடட் 2 போட்டால் ஆன்சர் கிடைக்கும். அதாவது 2 cos² x/2ன்னு எழுதலாம். ஓகேங்களா? 1 + cos 2x 2 cos²x அப்படின்னா 1 + cos x எப்படி எழுதலாம்? 2 cos² x/2ன்னு எழுதலாம். ஸோ எப்படி எழுதலாம்? லாக் ஆஃப் இதுக்கு பண்ண எழுத போடுறீங்க 2 cos² x/2 டிவைடட் சைன் எக்ஸ். பாருங்கள், சைன் 2x அப்படிங்கிறத 2 sin x cos x அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? இங்கே வெறும் sin x அப்படி தான் இருக்குது. அதை எப்படி எழுதிக்கலாம்? 2 இங்கே 2xங்கிறத டிவைடட் 2 போட்டால் தான் எக்ஸ் மட்டும் வரும். அப்போ இங்கேயும் காமோட என்ன பண்ணலாம்? டீட்டாவை x/2 இங்கேயும் cos of x/2 அப்படின்னு எழுதலாம். அப்போது இந்த sin x எப்படி எழுதலாம்? 2 sin x/2 cos x/2 அப்படின்னு எழுதலாம். ஒரு cos x மட்டும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா log of 2க்கு 2 கேன்சல் ஆயிரும். cos x/2 டிவைடட் sin x/2ன்னு இருக்கும். sin by cos cos x/2 டிவைடட் sin x/2ன்னு இருக்கும். cos by sin எப்படி எழுதுவோம் அப்படின்னா cot. அப்போது cot x/2 log of cot x/2 அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ஓகேங்களா? இதோட ஆன்சரை நீங்கள் செக் பண்ணி இதோட ஆன்சர் log of cot θ/2 வருதா அப்படின்னு செக் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள் 17th பாருங்கள். x = tan h inverse of y தென் இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? tan inverse of tan h inverse of y = xன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இப்போ நமக்கு இதோட ஃபார்மேட் கேட்டிருக்காங்க. tan h inverse of y எப்படி எழுதுவோம்? 1/2 log of 1 + y divided 1 - y = x. ஓகேங்களா? இப்போ இந்த ஹோல் ஃபார்மேட்டே கொடுத்துட்டு இந்த 2 மட்டும் அந்த சைடு கொண்டு போயிடலாம். அப்போது log of 1 + y divided 1 - y வேல்யூ என்னது? 2x. ஸோ இதோட ஆன்சர் என்னது அப்படின்னா 2x. ஓகேங்களா? அடுத்து cos hu = secant alpha தென் the value of u. இதோட ஆன்சர் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மாக போட்டோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? cos hu = secant alpha அப்படின்னா அதோட ஃபார்மேட் என்ன சொல்லுவோம்? u = log of secant alpha tan alpha அப்படின்னு சொன்னோம். ஸோ இதோட ஆன்சர் பி. ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.